அப்புறம் என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஃபைனலா ரிசல்ட் ரொம்ப ஹிஸ்டாரிக். யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் பஸ் செக்ரிகேஷன் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிக் விக்டரி. இன்ஜஸ்டிஸ்க்கு எதிரா நாங்க நம்பிக்கையோட ஸ்டாண்ட் பண்ணது வீண் போகலன்னு ப்ரூவ் ஆச்சு. டாக்டர் கிங், உங்களை எதுக்காக பர்மிங்ஹாம்ல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷூர், கண்டிப்பா. 1963ல ஏப்ரல்ல 16ஆம் தேதி அலபாமா ஸ்டேட்ல இருக்க பர்மிங்ஹாம்ல நான் அரெஸ்ட் ஆனேன். அப்போ நாங்க இனப்பிரிவுக்கு எதிராக பீஸ்ஃபுல்லா ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்ச்சஸும் சிட்-இன் ப்ரோட்டஸ்டும் நடத்தணும். சிட்டி கோர்ட் வேகமா வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து ப்ரோட்டஸ்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த அன்ஃபேர் ஆர்டரை நாங்க ஒபே பண்ணல. அங்க நாங்க ப்ரோட்டஸ்டை பீஸ்ஃபுல்லா கண்டினியூ பண்ணோம். அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் ஆக்ஷனுக்கு தான் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்க. நீங்க அந்த ஜெயில்ல இருக்கிறப்ப எழுதின லெட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? நோ ப்ராப்ளம். அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ஏன் அந்த லெட்டர் எழுத தோணிச்சு? நான் ஜெயில்ல இருந்தப்ப ஒரு நியூஸ் பேப்பர்ல நீதி போராட்டங்கள் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. சில மத தலைவர்கள் எங்க போராட்டங்களுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவங்க கருத்துக்கு பதிலளிக்க நான் கையில் எடுத்த ஆயுதம் தான் இந்த லெட்டர். ஓகே, இந்த லெட்டர்ல நீங்க இன்ஜஸ்டிஸ் எனிவேர் இஸ் a threat to justice everywhereன்னு எழுதிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு இடத்துல நடக்கிற இன்ஜஸ்டிஸ் அது அந்த பிளேஸ்க்கு மட்டும் இல்ல, அது சொசைட்டியோட மொத்த ஜஸ்டிஸையும் வீக்கன் பண்ணும். நாம எல்லாரும் ஒரு நெட்வொர்க் மாதிரி கனெக்டட். ஒரு குரூப்புக்கு நடக்கிற தப்பை இக்னோர் பண்ணுனா அது நாளைக்கு வேற யாருக்கு வேணும்னாலும் நடக்கும். அதனால நம்ம இடத்துல நடக்கலனாலும் எங்க வேணும்னாலும் நடக்கிற தப்புக்கு எதிரா நிக்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஆனா உங்களுடைய சில செயல்களை பார்த்து சில மத தலைவர்கள் உங்களை அவுட்சைடர் ஆஜிடேஷன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவுட்சைடர்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் சதர்ன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸோட லீடர். எங்க ஆர்கனைசேஷனுக்கு பர்மிங்ஹாம்லேருந்து இன்வைட் வந்துச்சு. சோ நான் இங்க இருக்கிறது ரைட்ஃபுல் தான். ஆனா இதுவும் விட முக்கியம், அவுட்சைடர்னு ஒருத்தரை சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஆர் ஆல் இன்டர் கனெக்டட். இன்ஜஸ்டிஸ் எங்க நடந்தாலும் அது என்னையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நான் சொல்லுவேன், ஐ எம் நாட் அன் அவுட்சைடர். ஐ எம் ஹியர் பிகாஸ் injustice is here.